இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சம்பந்தம் பேசுறதுக்காக அண்ணின்னு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அடிக்கடி அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறத விட்டுடுறீங்களா? நீங்க எப்பவும் போல என்ன சாரதான்னு கூப்பிட்டாவே போதும். அதே மாதிரி பணம் இருந்தாதான் ஒரு வாழ்க்கை உயரத்துக்கு போகுன்ற அர்த்தம் இல்ல. பூமி மாதிரி நல்ல மனசு இருந்தா வறுமையில கூட வாழ்க்கை ரொம்பவே உயரத்துல இருக்கும். முதல்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. இங்க நான் என் பொண்ண பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நடுவுல அந்த பூமி எதுக்காக வரா? எதுக்காகனா பூமிய என் வீட்டு மருமகளா ஆக்கணும்னு நான் ஆசைப்படுறதுனால சொல்றேன். அது உங்களுக்கும் தெரியும்ல. அவதான் சீத்தோன்னு உங்களை வெளியில துரத்தி விட்டுட்டான்ல. அப்படி இருந்தும் அவதான் வேணும்னு ஏன் நினைக்கிறீங்க? பூமிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல. இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்கும்னு ஆசைப்படுறதுல தப்பென்ன இருக்கு? விட்டு சாரதா, அப்படிப்பட்ட ஆசை ஏதாவது இருந்தா அதை விட்டுடு. நான் சொல்றத கேளு, அதை விட்டுரு. என் பொண்ணு நட்சத்திராவுக்கு ககன கல்யாணம் பண்ணி வை. எல்லாரும் நல்லா இருப்போம். பண்ணி வைக்கலனா உங்க மொத்த ஃபேமிலியும் ஒன்னும் இல்லாம நாசமா போயிடும். என்ன அபூர்வா, மிரட்டி பாக்குறியா? நீங்க எப்ப நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்க? எப்பவுமே எங்களை எப்படி அழிக்கலான்னு மட்டும் தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க. அப்படி இருந்தும் என் பையன் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தவங்க எதிரியா இருந்தாலும் அவங்கள மதிக்கணும்ன்ற பண்பாடு இருக்கிறதுனாலதான் இது வரைக்கும் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க எங்க அழிவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. போங்க, முதல்ல வெளியே போங்க. உனக்கு எவ்வளவு திமிருடி? அபூர்வா, பூர்ணி, நீ பேசாத. இங்க பாருங்க அபூர்வா, தைரியம் தான் முக்கியமான நேரத்துல தேவையானது. உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் காட்டுறது திமிரு. இப்ப உங்களுக்கு தேவை ஏற்பட்டதுனால நான் தைரியமா சொல்றேன், கேளுங்க. இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறது பூமி மட்டும்தான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த பூமிய உனக்கு மருமகளாக விட மாட்டேன். நான் உயிரோட இருக்க வரைக்கும் உன் பொண்ண என் மருமகளா ஆக்கிக்க மாட்டேன். ஆனா நீ உயிரோட இருக்கும் போதே பூமியை என் வீட்டு மருமகளா ஆக்கி காட்டுறேன். பாத்துக்கிட்டே இரு. என்னடி என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? இந்த அபூர்வா கிட்ட வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு பாத்துக்கிட்டே இரு.